வரைக்கும் உங்க வாழ்க்கையில எத்தனை ஹாரர் படம் பார்த்திருப்பீங்க. ஆனா அடிச்சு சொல்றேன், இந்த மாதிரி ஒரு செம்ம டிஃபரெண்டான ஹாரர் படத்தை நீங்க பார்த்திருக்கவே மாட்டீங்க. ஒரு டெட் பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு எடுத்துட்டு வராங்க. இந்த டெட் பாடி ஒரு பொண்ணோடது. இந்த டெட் பாடியில ஒரு பல்ல காணும். எங்கடா ஒரு பல்ல காணும் அப்படின்னு சொல்லி தேடுறாங்க. இந்த பொண்ணோட வயித்துக்குள்ள துணியில சுத்தி வச்சிருக்காங்க அந்த பல்ல. இந்த பல்லு எப்படி அந்த பொண்ணோட வயித்துக்குள்ள போச்சு, அதுவும் துணியை சுத்தி. இந்த மாதிரி ஒவ்வொரு சீனும் இந்த படத்துல மிரட்டி விட்டுருப்பாங்க. சோ இன்னைக்கு ஒன் டேக் சினிமால நான் சொல்ல போற படத்தோட பேர் வந்து ஆட்டோப்சி ஆஃப் ஜேன் டோ. இதுக்கு தமிழ் டப்பிங் கிடையாது, எந்த ஓடிடிலயும் கிடையாது, நீங்க டவுன்லோட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த படத்துல போலீஸ் வந்து இந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவாங்கல்ல, அவங்க கிட்ட ஒரு லேடியோட டெட் பாடியை கொடுக்குறாங்க. இந்த டெட் பாடி வந்து ஒரு கிரைம் சீன்ல இருந்துச்சு, இத போஸ்ட்மார்ட்டம் பண்ணுங்க அப்படின்னு. போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு ரெண்டு பேர், ஒரு அப்பா ஒரு பையன், இவங்க ரெண்டு பேரும் அந்த பொண்ணோட பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்றாங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்றதுனா அப்படியே அறுத்து ஓபன் பண்ணி செக் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த பொண்ணை அறுத்து ஓபன் பண்ணும்போது இந்த பொண்ணோட தோலுக்குள்ள யாரோ பச்சை குத்தி இருக்காங்க. என்னடா தோலுக்குள்ளலாம் ஏதோ எழுதி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு செம்ம ஷாக்கு. இந்த மாதிரி இந்த படத்துல வர ஒவ்வொரு சீனுமே உங்களுக்கு செம்ம ஷாக்கா இருக்கும். படத்தோட ரன் டைம் வந்து வெறும் 1.5 மணி நேரம் தாங்க. இந்த 1.5 மணி நேரத்துல அப்படியே நமக்கு ஒரு அட்ரினலின் ரஷ் ஒன்னு கொண்டு வருவாங்க பாருங்க, வேற மாதிரிங்க. இவ்வளவு டிஃபரெண்டா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹாரர் மூவி அப்படினே சொல்லுவேன். இந்த படத்தோட பேர் வந்து ஆட்டோப்சி ஆஃப் ஜேன் டோ. மறக்காம பாருங்க.